இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டான ரவா தோசை தான். இட்லி, பொங்கல், பூரின்னு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? ஒன் டைம் இந்த ரவா தோசையை ட்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. எப்படி சிம்பிளாக நம்ம ரவா தோசை செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் 6 பேருக்கு செஞ்சுருக்கேன். அதனால 1 கப் ஃபுல்லாக நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், கேரட், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எங்கள் வீட்டில் எப்பயுமே எல்லா டிஷ்க்குமே நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. கேரட்டை இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா அதையுமே பொடிசா நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் ரவை கூட சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுதான் தோசையை வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு ஆக்கி கொடுக்கும். அரிசி மாவு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தோசை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். ப்ளஸ் இது தோசை வந்து மாவு புளிக்கணும்ல, புளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பட் நான் சோடா உப்பு ஆட் பண்ணல. அது அன்ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டிலேயே நல்லா புளிச்ச இட்லி மாவு இல்லாட்டி தோசை மாவு நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இருக்கும்ல, அதுவே கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி புளிச்ச மாவா எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 கரண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் உப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது தனியாக தான் பேட்டர் கரைக்க போகிறோம். ஸோ உப்பு கரைஞ்சிரும் ஈஸியாக. நான் அதனால் எப்பயும் போல் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ், அந்த ரவா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதே மாதிரியே பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரவா வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற கட்டியாகும். ரவா நல்லா ஊறும் அந்த தண்ணியில். அதனால் தண்ணி ஊற்ற ஊற்ற கட்டியாகும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா தான் எந்த விதமான லம்ப்ஸும் இல்லாமல் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த பேட்டரை வந்து நீங்கள் ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ரவாவும் அந்த தண்ணியும் நல்லா ஊறட்டும். இப்போ நான் 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டா பாருங்கள், ரவா திருப்பி அடியில் நல்லா செடிமெண்ட் ஆகி நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி திருப்பியும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பேட்டரை நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பக்குவமாக ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. ரவா தோசையை பொறுத்தளவு பேட்டர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தோசையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ரவா இந்த மாதிரி அடியில் போயிடும். அந்த வெஜிடபிள்ஸ், அந்த வெங்காயம், கேரட் மட்டும் தான் இப்படி இருக்கும். அதே மாதிரி ரவா தோசையில் உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா, பெப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீன் சில்லி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஜீரா வேணும்னா ஜீரா போட்டுக்கோங்க. பெப்பர் வேணுனாலும் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வெஜிடபிள்ஸ், பீட்ரூட் வேணாலும் பீட்ரூட்டையும் நல்லா துருவி போட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி கேரட் போட்டிருக்கோம் அந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. அது மாதிரி ரவா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பேன் வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம நார்மல் பேன் வந்து இந்த மீன் பொரிக்கிற பேன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தோசைக்கல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நடுவில் சென்டரில் குழியாக இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா தோசை வராது. தயவு செஞ்சு இந்த கல்லில் ஊற்றாதீங்க. நான் அதுக்காக தான் ஊற்றி காட்டினேன். அதில் போய் நல்லா சென்டராக போய் நின்றுக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுனீங்கன்னா தான் ஃப்ளாட்டாக, நான்ஸ்டிக் பேன் இல்லையா, ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றுனீங்கன்னா ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். ப்ளஸ் ஆயில் வந்து நீங்கள் சுற்றி வரையும் ஊற்றணும் ரவா தோசைக்கு. ப்ளஸ் சென்டர்லேயும் ஊற்றணும். அப்போனா தான் எல்லா பக்கமும் முருகலாக வரும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்லவா? நீங்கள் தோசை எந்த தோசை வேணாலும், நார்மல் தோசை நீங்கள் ஊற்றினாலுமே இந்த மாதிரி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போது வந்து சென்ட்ரு பார்ட்டில் இருந்து சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். அண்ட் ரவா தோசைக்கு டபுள் சைட் நீங்கள் போட தேவையில்ல. இந்த மாதிரி சிங்கிள் சைடு எடுத்து வச்சாலே ரொம்ப முருகலாக சூப்பர் அண்ட் டேஸ்ட்டான ரவா தோசை வீட்லேயே ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.